அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுளுடைய அதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கும் நம்ம நிறைய பார்த்துட்ருக்குங்க. அதில் முக்கியமாக கண்கூடாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு சிலது தான். அந்த மாதிரி இன்றைக்கும் நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை கோவிலில் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்படக்கூடிய பொருள். இந்த பொருளால் கண்டிப்பாக அடுத்தது இந்த மாற்றம் உலகத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த பெட்டிக்குள்ளே தங்கம் வைத்த போது தங்கத்தினுடைய விலையில் அதிகப்படியான மாற்றம் வந்திருக்கு. தண்ணீர் வைக்கும்போது இயற்கை சீற்றத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதே போல் பஞ்சு வைக்கப்பட்ட போது நூலினுடைய விலையேற்றம் அதிகமாக இருந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு தாக்கம் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்படக்கூடிய பொருளால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பெட்டிக்குள்ளே தற்போது கடல் நீர் வைத்திருக்காங்க. அதாவது கடல் தீர்த்தம் வைத்திருக்காங்க. அந்த நீர் வைக்கப்பட்ட போது என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு தண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே இப்படி தண்ணி வச்சுருக்கும் போது நிறைய பாதிப்புகளை பார்த்தாங்க. இப்பையும் இப்படி நீர் வைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த 2025ஆம் ஆண்டில் ஏதாவது பெரும் பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணீர் வைக்கப்பட்டதுனால எந்த பாதிப்பும் வராது. இது சுபமான பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதாவது மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதால சுப பலன் தான் உண்டாகும், நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டும் அது மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாமல் முடிந்தது. அப்படியே இப்போ கடந்த 2 மாதங்களாகவே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போது இந்த நீரால் மேலும் இந்த 2026ஆம் ஆண்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போ புது கருத்தாக எல்லாம் பேசிட்டு வராங்க. அந்த வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த ஒரு அறிகுறி மட்டும் இல்லாமல் ராசிக்கான ஒவ்வொரு ராசிக்கும் இப்படித்தான் பலன்கள் நடக்க போகுது, அது ஆண்டவனுடைய உத்தரவு, ஆண்டவனுடைய வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இப்போது சொல்லிட்டு வராங்க. அப்படிதான் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளால் வரக்கூடிய இந்த வருடத்தில், அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு நடந்துட்டுருக்க நேரத்தில் என்னென்ன மாதிரியான பலன்களை ஒரு சில ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க, குறிப்பாக நீங்கள் சிவன்மலைக்கு போயிருக்கீங்களா, இந்த கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு, சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய எதிர்மறையான துன்பங்களையும் எதிர்கொண்டு வரீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளால் நிறைய மாற்றங்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம் இப்போ முதலாவதாக மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இதனால் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிறிய விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய மகர ராசிக்காரங்க விவேகத்தோடு நடந்து கொள்வது அவசியம். பணியிடத்தில் பொறுப்பை உணர்ந்து தன்மையாக நடந்து கொள்வது அவசியம். திறமைகளை கௌரவிக்கக்கூடிய வகையில் பொறுப்புகள் உங்களுக்கு கூடி பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. அதே போல் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உங்களை நீங்கள் பலப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு மகரம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்கிறாங்க. சரி, குறிப்பாக மகர ராசிக்காரங்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியை சேர்ந்தவங்க தீவிரமாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் சகிப்புத்தன்மை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. குடும்பத்தை விட உழைப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இயற்கை தத்துவங்கள் மீது அதிகமான ஆர்வம் கொண்டு இருப்பாங்க. பிறர் செய்த தவறுகளையும் தான் செய்த தவறுகளையும் ஒருபோதும் மறக்காத மனநிலையில் இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு மகரம் ராசிக்காரங்க சிவன்மலை ஆண்டவரை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க, நிச்சயமாக அனைத்தும் இனி நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் மகரம் ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் மகரம் என்றும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. சரி, இதே போல்
இன்னும் வந்து கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி சேர்ந்தவங்களுக்கு லாபம் நிறைய இருக்குது. இது சிறப்பான நாட்களாகத்தான் லாபத்தோட தான் அமையப்போகுது அப்படின்னும், குறிப்பிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிடாமல் செய்கிறது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதாவது அது உங்களுக்கு பிரச்சனையை கூட கொடுக்கலாம். நீங்கள் திட்டமிட்டு வேலை செய்தீங்க அப்படின்னா அந்த திட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக முடியும். பணம் பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களை கவனமாக மேற்கொள்வது நல்லது. நீதிமன்ற வழக்கு தொடர்பாக பயனடையக்கூடிய காலகட்டம், உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். குறிப்பாக உயர் படிப்பு மற்றும் வேலைக்காக நீங்கள் வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்களுக்கு சில ஏமாற்றமான செய்திகள் கூட வரலாம். அதனால் நீங்கள் முயற்சி செய்துட்ருக்கீங்க, ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செய்துட்டே இருங்க. அதனால் உங்களுக்கு நன்மையான பலன்களே கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, குலதெய்வ வழிபாடு செய்ய நேரம் இல்லை அப்படின்லாம் சொல்லலாம். ஆனாலும் ஆன்மீக வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய வேலை கல்வி தொடர்பாக பயணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வெற்றி சூழல் மற்றவர்களை விட அதிகமாக இருக்கும். சில முக்கியமான நிதி முடிவுகளை எடுப்பதிலும் கவனமாக இருக்கிறது நீங்கள் ரொம்ப நல்லது. அதாவது உங்களுக்கு வந்து செலவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா எந்த விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த செலவை கண்டு பயந்துக்க மாட்டீங்க. இருந்தாலும் அந்த செலவானது நீங்கள் நினைச்சா அதை குறைக்க முடியும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இதனால் அதிகமான பாதிப்பு வரலாம். அதனால் நீங்கள் தேவையில்லாமல் செலவு செய்கிறதையும் நீங்கள் பாதுகாத்து கொள்வது மிக நல்லது. அதே போல் நீங்கள் அந்நியர்களோடு பழகும்போது ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக கூட இனிமேல் உங்களுக்கு இருக்கலாம். அந்த பணி சுமையிலையும் நீங்கள் அதிகமான உங்களுடைய திறனை போட்டு நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் அதுக்காக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். இதே போல் நீங்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்திக்கோங்க. நீங்கள் வந்து மொபைல் பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்கிறது, முழிச்சிட்டே இருக்கிறது, அந்த இரவு நேரங்களில் மொபைல் பார்க்குறது, தூங்காமல் இருக்கிறது, தேவையில்லாமல் அதில் நீங்கள் டைமை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து மாற்றிக்கோங்க. அதுதான் நல்லது. ஆண்டவனுடைய உத்தரவு இந்த வருடம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதால நீங்கள் பெரிதாக எதற்கும் அலட்டிக்க வேண்டாம். அதே போல் குடும்பத்தோடு நேரம் செலவிட உங்களுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்குறது நல்லது. கல்வி தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. கல்வி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் கிடைக்கும். இந்த ஆர்வத்தால் உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அதனால் நீங்கள் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் மிதுனம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடித்தமான செயல்களை செய்ய முடியும். யோசனைகளால் நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கூட தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். செயல்பாடுகளை எதிர்பார்த்த வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நிதி ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. நீங்கள் விவேகம் இன்மையால் சில நல்ல வாய்ப்புகளை கூட இழக்கிறதுக்கான நேரமாக இது அமையலாம். வேலை தொடர்பாக பின்பு மற்றும் கடினமாக உழைப்பதற்கான பாராட்டு மற்றும் மரியாதையை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுது. மாணவர்கள் தங்களுடைய படிப்பு தொடர்பாக கூடுதல் முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த படிப்பில் நீங்கள் சாதாரணமாக எதையுமே நினச்சி கோட்டை விடக்கூடாது. அந்த நீங்கள் படிப்பை வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக எடுத்து படிக்கும்போது தான் நிச்சயமாக அதில் உங்களுக்கு ஆர்வமும் வெற்றியும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக நீங்கள் பிற்காலத்தில் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சு நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் என்ன மாதிரியான மாற்றத்தை இனிமேல் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
நன்றி வியூவர்ஸ்.